நிறையா வந்து நிறைய பேர் கேட்காத கேள்வியை நான் வந்து பார்வையில வைக்க விரும்புறேன். என்னன்னா, அதாவது பாரதிய ஜனதா கட்சி வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப நாளா என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, தமிழ்நாட்டுல ஆட்சியில பங்கு வகிப்போம்ன்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமா இருந்தாலும் சரி, எடப்பாடி அண்ணன் தலைமையிலான அதே மாரி பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் தலைமையிலான தாவேகாவா இருக்கட்டும், சீமான் அவர்களின் தலைமையிலான நாம் தமிழரா இருக்கட்டும். இது எல்லாமே என்ன ஒரு சந்தேகம்னா, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல ஒரே ஒரு தொகுதி ஜெயிச்சுட்டு கூட, நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு வாய்ப்பு இருந்தால், பெரும்பான்மை இருந்தால், இந்த 3 கட்சிகளையும் சேர்த்து, எல்லாம் 3 கட்சியிலுமே நீங்க நெறைய தொகுதி எத்தனை வச்சிருந்தாலும் சரி, அவங்க ஒரு தொகுதி ஜெயிச்சுட்டு, நான் தான் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் தான் முதலமைச்சர் அப்படின்னா, உங்கனால இதுவரைக்கும் நீங்க எதையுமே அவங்கள எதிர்த்து பேசுனதில்ல. ஏன்னா, உங்க வண்டவாளம் அப்படி. பாரதிய ஜனதால ஒருத்தர் ஒரு மாநில தலைவரை கூட எதிர்த்து பேச வக்கில்லாதவர்கள் நீங்க. உங்களுடைய புடி அவங்கட்ட அந்த அளவுக்கு இருக்குது. நீங்க அவ்வளவு நல்லா ரொம்ப யோக்கியங்க. என்ன? அதனால அவங்க அப்படி சொன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல, பெரும்பான்மையே இல்லப்பா. ஒரே ஒரு தொகுதி ஜெயிச்சுட்டு, நான் தான் எதிர்க்கட்சி தலைவர், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொன்னா, இதே எடப்பாடி அவர்களோ அல்லது விஜய் அவர்களோ அல்லது சீமான் அவர்களோ எல்லாம் வா ஒன்றா வா நாங்கள் தான் எதிர்க்கட்சி தலைவர் உட்காருவோம் வா அப்படின்னா, உங்கள் அனைவரின் என்ன சொல்கிறது, நீங்கள் எல்லாமே அவ்வளவு வந்து கை சுத்தமானவங்க, எதிர்த்து எதுவுமே பேச முடியாமல் இருக்கிற அளவுக்கு ரொம்ப யோக்கியமானவங்க இந்த 3 கட்சியில் இருக்கிறவங்களாம். இது நடந்தால் என்ன பண்ணுவீங்க? உங்களால் என்ன பண்ண முடியும்? இதுக்கு உங்களால் வந்து ஏதாவது ஒரு துளி உங்களால் விளக்கம் சொல்ல முடியுமா? பாரதிய ஜனதா கட்சி அதெல்லாம் ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் தெரிஞ்சதை பார்க்க சொல்லுங்கன்னு ஒரு வார்த்தை உங்களால் சொல்கிறதுக்கு திராணி இருக்கா? கடைசி 4.5 வருஷம் ஆட்சியில் வந்து போன ஆட்சியில் நீங்கள் எதுவுமே மக்களுக்கு செய்யலை. நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களோ அதுக்கு தான் இன்றைக்கி வந்து எதுவுமே பாரதிய ஜனதா கட்சியில் மத்தியில் இருக்கவங்களும் எகுத்து ஒரு தும்ம கூட முடியாமல் இருக்கீங்க. உங்கள் நிலைமை எப்படி? அவ்வளோ நீங்கள் யோக்கியமாக ஆட்சி பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி மும்மொழி கொள்கைக்கு எதிராக வந்து மும்மொழி கொள்கையை கொண்டு வரேன்னா முடியாது, கையெழுத்து போட முடியாதுன்னு ஸ்டாலின் அண்ணே ஸ்ட்ராங்காக இருக்கார். மாநிலம் கையெழுத்து போட்டால் தான் எதுவுமே செய்ய முடியும், எந்த மாநிலத்துக்கு அநீதியும். நீங்கள் எல்லாத்துலேயுமே போய் கையெழுத்து போட்டீங்களே, அப்போது அதில் என்ன உங்கள் வள்ளல்? நீங்கள் கையெழுத்து போடாமல் இருந்தால் இந்த மாநிலத்துக்குள்ள அந்த இதெல்லாம் வந்திருக்குமா? நீட்டு, வேளாண் மசோதா இந்த மாதிரிலாம் வந்திருக்குமா? அநீதி நடந்திருக்குமா? நீங்கள் எதுலேயுமே கையால் ஆகாதவங்க. உங்களுக்கெல்லாம் திரும்ப 3 பேருக்கு ஓட்டு போட்டால் என்ன ஆகணும்? மக்களே யோசிச்சுக்குங்க மக்களே. நன்றி.